ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குங்க. நீங்க கீழே போங்க, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஓகே, தேங்க் யூ. இந்த வயர் எப்படி இங்க வந்திருக்கும்? யாரோ வேணும்னு தான் போட்டிருக்காங்க. நேத்து நீங்க சாரதாவை காப்பாத்திட்டீங்க, இன்னைக்கு என் அண்ணன் காப்பாத்திட்டான். அங்கிருந்து அவ தூக்கிட்டு வந்துட்டான். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு மரணம் நிச்சயம். நீங்க மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு நான் மரணத்தை காட்டுவேன். ரிஷபை யாரு கொல்லணும்னு நினைக்கிறாங்க? அதோட ஏன் சக்தி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அண்ணி, உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல. யஷ், சரி விடு, உன்னை நான் இன்னைக்கு மன்னிச்சிடுறேன். என்ன நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு தெரியும். ஏன்னா நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புனேன்னு நீ நினைச்சுக்கிட்டேன். ஆனா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. பிரசாந்த் மட்டும்தான் என்ன நாகினி வடிவத்துல பார்த்தான். ஆனா நான் இவனை வசப்படுத்தி இவன் பார்த்த எல்லாத்தையும் மறக்க வச்சிட்டேன். இருந்தாலும் இவன் என் மேல கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒருவேளை கோவத்துல இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோ, இல்ல அந்த 5வது அசுரனை வச்சு ஏதாவது செய்ய வச்சிருப்பானோ. அதனாலதான் என் சக்தி எதுவும் வேலை செய்யலையா? கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன என் ரூம்ல வந்து பாரு. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன பண்ணணும்னு நினைச்ச? நீ என்ன பண்ணணும்னு நினைச்ச? புரியல. புரியலையா? உன்னை நான் கடைசி தடவையா எச்சரிக்கிறேன். அந்த பொண்ணு மேல ஒரு கீறல் கூட விழக்கூடாது. நீங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க என்னோட அண்ணி, எனக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க தேச துரோகி. நீங்க தேசத்தை அழிச்சாகணும்னு நினைக்கிறீங்க. ஏன் ஒரு பொண்ணை காப்பாத்த நினைக்கிறீங்க? ஏன்? இப்போ நீ அதெல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? அந்த பொண்ணை கொல்ல போறேன்னு நீ மெசேஜ் அனுப்புனியா இல்லையா? என்ன மெசேஜ்? அது சரி, நீ எனக்கு மெசேஜ் அனுப்புனது கூட நீ மறந்துட்டியா? போ, உன் போன் செக் பண்ணு, எடு. என் அறைக்கு வந்து என்னை சந்தி. என்ன? ஆனா இந்த மாதிரி எந்த மெசேஜும் அனுப்பலையே. மெசேஜ் நீ அனுப்பலையா? ஹலோ, இவ எந்த மெசேஜ் அனுப்பலைன்னா அப்போ மெசேஜ் அனுப்புனது யாரு? நான் தான். நான் தான் அக்கா கிட்ட சொல்லி பிரசாந்த் மொபைல்ல இருந்து அசுரர்களோட சர்க்காருக்கு மெசேஜ் அனுப்ப சொன்னேன். நீங்க தான் அந்த மாஸ்டர் மைண்டாப்பா? அப்படின்னா அசுரர்களோட அந்த சர்க்கார் இந்த சேஷ நாகினிய முட்டாளாக்கிட்டான். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கப்பா? அப்போ நீங்க தான் அந்த 5வது அசுரனா? நீங்க தான் நாகமணியை திருடினீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்கப்பா? நீ உட்காருமா, உனக்கு நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் சொல்றது கேளுமா, உனக்கு நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். சரி சொல்லுங்க.